ஹாய் கேஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு வந்துட்டு வதந்தி அப்படிங்கிற எஸ்.ஜே. சூர்யா சார் நடிச்சிருந்த ஒரு வெப் சீரிஸ் 2022 ரிலீஸ் ஆயிருக்குது. அதோட சீசன் 2 வரப்போகுது. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த வதந்தியோட சீசன் 1 நான் பார்த்தது கிடையாது. சரி, ஓகே பார்க்கலாமே, அதுல என்ன இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு நினைச்சுக்கிட்டு நானும் போய் அந்த வெப் சீரிஸை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது 2022 இந்த ஒரு வெப் சீரிஸை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். எஸ்.ஜே. சூர்யா சார் வந்துட்டு வேற லெவல்ல ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் விவேக் அப்படிங்கிற ரோல்ல நம்முடைய எஸ்.ஜே. சூர்யா ப்ளே பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ இதோட கதை என்ன, இதுல என்ன இருக்குது, இதுக்குள்ள எத்தனை எபிசோட்ஸ், ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம ஃபுல்லா பேச போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள. இந்த வெப்சீரிஸோட எபிசோட் லிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 7 எபிசோட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸில் ஒரு அழகான ஒரு கதை இருக்குங்க. அந்த அழகான கதை வந்து அதுக்கோட பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா வதந்தி. ஓகேவா? ஸோ ஒரு பொண்ணு வெலோனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துல மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த மர்மமான முறையில் கொல்லப்பட்ட அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி இறந்தது அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது எந்த கேஸுக்குமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு கதை கட்டுகள் இங்க இதுல வருது. அந்த பொண்ணு விபச்சாரம் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்து விபச்சாரியா இருந்திருக்குன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு நிறைய பசங்களை ஏமாத்தி இருக்குன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு ஏகப்பட்ட பேரை லவ் பண்ணி ஏமாத்தி ஊர் சுத்தி காசெல்லாம் ஆட்டையை போட்டுன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு எல்லா பசங்கிட்டையும் பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரே ஒருத்தனை வந்து லவ் பண்ணியிருக்குது, அந்த அந்த கள்ளக்காதலன் யாரு அப்படிங்கிற தெரியலங்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி கொடுக்க இருந்த நிலைமையில வந்துட்டு அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணியிருக்குது, அந்த பையன் யாருன்னு தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன் வீட்டுல பார்த்து வச்சிருந்த அந்த பையனை இந்த பொண்ணை கொண்டுட்டாங்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஏகப்பட்ட சர்ச்சையில மாட்டி இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு வதந்தி அப்படிங்கிற பேருக்கு அடிப்படையில வந்துட்டு இந்த பொண்ணை அவ்வளவு சித்தரிப்பாங்க. உண்மை நடக்கும், போய் பறக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குமா, வெலோனி அப்படிங்கிற இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த அழகை வச்சு நிறைய ஆண்களை வந்து கெடுத்துட்டாங்க, இட் லைக் ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த வெப்சீரிஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ்.ஜே. சூர்யா சார் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எப்படி அப்படின்னா இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஒரு இதா அப்படின்னு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி ஒரு கிரிமினாலஜி படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாப்புல. அப்போ எஸ்.ஜே. சூர்யாவோட ரொம்ப க்ளோசஸான ஒரு சர்க்கிள் ஒரு பையன் தான். அந்த பையன் வந்து சொல்லும்போது என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொல்லி அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொன்னான் அப்படி மாதிரி ஒரு கதையை வந்துட்டு அந்த பையன் சொல்லுவான் இந்த பொண்ணை பத்தி. அப்போ இவன் வந்து என்ன அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யா என்ன சொல்லுவாருன்னா வந்துட்டு உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னதை நீ அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னதா கேட்டு இப்ப நீ ஏன்ட்ட இந்த கதையை சொல்ற அப்படி அப்படின்னு பார்ப்பாரு. அது என்ன அப்படின்னா நான் ஒரு விஷயத்த வந்துட்டு நார்மலா சொல்லியிருக்கலாம். இப்ப எப்படி அப்படின்னா வந்துட்டு அவன் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நார்மலா சொல்லியிருப்பேன். ஆனா அதை மூக்கும் காது பொட்டு பூ எல்லாம் வச்சு இன்னொருத்தன் சொல்லுவான், அவன் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல, கிறுக்கு போய இப்படிலாம் இவன் சொன்னான் அப்படின்ட்டு இன்னொருத்தன் சொல்லுவான். ஸோ அதுதான் வதந்தி அப்படிங்கிறது. அந்த வெப்சீரிஸ்லயும் அதான் சொல்லுவாங்க, நம்ம பாக்குறத வச்சு நம்பணும், நாம விசாரிச்சு நம்பணுமே தவிர ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த அறிவே இல்லாத மாதிரி நம்பக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம நிறைய நியூஸஸ்ல கூட வர அந்த நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு வருது, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஆனா அது உண்மையா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நானும் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி. ஏன்னா வருது, ஒரு நியூஸ் வருது அப்படிங்கிறதுனா அப்பட்டமா நம்பிடக்கூடாது. இப்ப வந்துட்டு ஒருத்தன் வந்து வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னா வந்துட்டு வெட்டி கொண்டான், எதை வெட்டி கொண்டான், ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை உண்மையில வெட்டி கொண்டானா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. வீடியோ ப்ரூஃப் இருக்கா அந்த மாதிரிலாம் நியூஸ்ல எல்லாம் பார்த்தாதான் தெரியும், ஓகே அந்த பொண்ணை வெட்டி கொண்டிருக்காப்புல உண்மைதான், இல்ல வந்துட்டு திருடு போயிருக்குது, இவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உண்மையிலே திருடானா அப்படிங்கிறது அந்த கைரேகை அது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். சும்மா இவன் சொல்லிட்டான் இவன் திருடுட்டான் சொன்ன உடனே வந்து நம்ம போய் திருட்டான் வாடா ஜெயிலுக்கு அப்படின்னு இழுத்துட்டு போக முடியுமா? முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு வதந்தியில சொல்ல வந்த ஒரு விஷயம், மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதுதான். கடத்திட்டு வச்சு கொண்டு போட்டானுங்களா?
இதை பத்தி நீங்க என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருந்தியோ? ஒன்றும் நினைக்கல. இப்போ ஒரு மேன்ஷன்ல வந்துட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு பழைய ஹீரோயின். ஸோ அவங்க பேர் மறந்துட்டேன். அவங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த மேன்ஷனை நடத்திட்டு இருக்கும்போது இன்டைரக்டா ஒருத்தங்க கூட அஃபேர்ல இருக்கிறாங்க. ஸோ சம் லைக் அப்படி அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த பொண்ணு இதுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்குது. அப்போ இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. தெரியாம இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு அழகு. அந்த அழகுனால பல பாய்ஸஸ் அந்த பொண்ணை பின்னாடி சுத்துது அப்படிங்கறனால அந்த பொண்ணை ஒரு 19 வயசுலயே ஒருத்தனுக்கு புடிச்சு கொடுத்துடணும் அப்படிமா இருந்துட்டு ஒருத்தனை புடிச்சு வச்சிருப்பாங்க. அவன் ஃபுல்லா ட்ரங்க், ஃபுல்லா குச்சிக்கினே இருப்பான். குடினா மகா குடி. அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்து இவங்க பேசி வச்சு அப்படி முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இவன் தான் அந்த பொண்ணை கொண்டுட்டான் அப்படிமா இருந்துட்டு வதந்தி பரவ தொடங்குறது. அது மட்டும் இல்லாம எஸ்.ஜே. சூர்யா சார் வந்துட்டு அந்த ஒரு ஒரு கிரேஸ்ல ஒரு விதமா யோசிப்பாரு. செத்து போன பொண்ணு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இவர் அந்த கேஸை முடிக்க முடியாம நிறைய டிப்ரெஷன்ல இருப்பாரு. டிப்ரெஷன்ல இருக்கும்போது அந்த பொண்ணை இவரே இன்டேரக்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு இந்த பொண்ணை இப்படி வந்துட்டு கேர் பண்ணி இறந்து போனாலுமே அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி வேணும் அப்படிமா இருந்துட்டு அவரு நினைச்சு அந்த பொண்ணை நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு ஏன் இப்படி நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இவங்க மனைவிக்கு தெரியாது. ஆனா இந்த மனைவிக்கு தெரியாம இருக்கும்போது ஒரு டைம்ல நார்மலா ஒரு கிளாஸ் லைட்டா குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு ஒரு பாட்டில ஃபுல்லா குடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னா அவங்க மனைவி கேட்பாங்களே, என்ன 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 ஆச்சு இப்போ நீ வந்துட்டு இப்படி குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கதையை சொல்லும் போது இவங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு. ஓகே அப்படின்னு இவங்க கிளம்பிடுவாங்க. நான் அங்க அப்பா விட்டு போறேன் அப்படின்னு. அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. ஏன்னா அது தப்பு இல்ல அது. சி இறந்து போயிருந்தாலுமே வந்துட்டு அந்த லவ் அந்த அழகுல மயங்கி அந்த லவ்ல வர்றது அது ரொம்ப தப்பு. ஸோ அதுதான் வந்து இங்க காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கதையில உண்மையான ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. என்ன தெரியுமா? குற்றவாளி பக்கத்துல தான்டா இருப்பான், இவனுங்க பிடிக்கிறதுக்கு டைம் ஆகும், மாசக்கணக்கா போட்டு இழுப்பானுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் குற்றவாளி பக்கத்துல தான் இருக்கிறான், பிடிக்கிறதுக்கான டைம் தான் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் பிடிச்சாங்களா பிடிக்கலையா அப்படிங்கிறது ஒரு மாரல் ஆஃப் ஸ்டோரி. இங்கதான் பாடி கிடந்தது இல்ல. வா வா, சால்வ் பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை, பண்ணலன்னு வச்சுக்கோ. கடைசியில இந்த ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட இருக்கிற ஒருத்தர் அந்த மேன்ஷன் ஒரு வீடு ஒரு மேன்ஷன் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மேன்ஷன்ல நிறைய பேர் தங்குவாங்க வந்து. ஸோ விசிட்டர்ஸ் நிறைய தங்கும்போது வந்துட்டு ஒரு எழுத்தாளர், ஓகேவா? ஸோ அந்த எழுத்தாளர் வந்துட்டு தங்கும்போது நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணுவாரு. அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு வேற இறந்துரும். இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் அங்க இல்ல. அப்போ நிறைய நியூஸஸ்ல வந்துட்டு ஆர்டிகிள்ஸ் நியூஸ்ல ரொம்ப கேவலமா சித்தரிச்சிருப்பாங்க. இந்த பொண் இப்படி, இந்த பெண் அப்படி அப்படி மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. அப்ப அதை வந்து இவர் பார்த்து இவர் மனசு கொஞ்சம் வலிக்கும். ஓகே, இவர் கூட அந்த பொண்ணு நல்லா ஜோவியலா பழகி இருக்குது, ஒரு அப்பா புள்ள மாதிரி பழகி இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவர் ஒண்ணு கதை எழுதுறேன். அவங்க அம்மாட்ட போய் கேட்பாங்க, அந்த பொண்ணோட அம்மாட்ட, நான் வந்துட்டு உங்க மகளை வந்துட்டு ஒரு ஒரு கதையா நான் எழுதுறேன், அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். அண்ட் இங்க தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அது இல்ல, அப்படி இல்ல அவளோட ஒரு தன்மையை நான் வெளிக்கொண்டு வந்து காட்டுறேன் அப்படிமா இருந்துட்டு ஒரு கதையா எழுதுறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவரு உண்மை என்னவோ அதை தானே எழுதணும். உண்மையை எழுதுறேன்னு சொல்லிட்டு பாதி உண்மை பாதி கட்டுக்கதை, ஓகேவா? பாதிதான் உண்மை, பாதி முழுசும் கட்டுக்கதை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா அதை பார்த்துட்டு படிப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு இவரும் ஒரு காரணமா இருக்குமோ. ஏன்னா அந்த பொண்ணு இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, லைக் வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி இந்த இவருக்கு தான் டெலிஃபோன்ல இருந்து கால் பண்ணிட்டு போகும். ஸோ கால் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது இவரு அங்க இல்ல, இவர் அங்கிருந்து போயிட்டாரு, ஓகேவா? இவரும் போயிட்டாரு, காலும் போயிருக்குது, அந்த பொண்ணு இறந்துருச்சு. அப்ப என்ன மேட்ரு அப்படிமா இருந்திருக்கும். சந்தேகம், போலீஸுக்கு வந்து சந்தேகம் வந்து இந்த எழுத்தாளர் மேல விழுது. அப்ப அதை வந்துட்டு அனலைஸ் பண்றாங்க எப்படி அப்படின்ட்டு. அப்படி அனலைஸ் பண்ணும்போது இவர் ஒரு கதை புக்கை வெளியில விடுறாரு, ஓகேவா? ஒரு கதையை வெளியில விடுறாரு. அந்த புத்தகத்தை பார்க்கும்போது அந்த கதையை படிக்கும்போது எப்படா இப்படி தோணுது அப்படி மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு அதை கரெக்டா எல்லாரும் முன்னாடியும் அவரை பங்கமா கேவலப்படுத்தி கேட்பாரு. அவரும் ஒன்னும் சொல்ல முடியாம திகச்சு போய் நிப்பாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளாஸ்டா இருக்குங்க, உண்மையை சொல்றேன், பிளாஸ்டா இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்துட்டு வெப்சீரிஸை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியில ஒரு பாயிண்ட் அவுட் கிடைக்கும்.
கடைசியில அந்த பாயிண்ட் அவுட் கிடைச்சுதான் அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கறத வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனா சில அற்ப ஆசைகளுக்காக வந்துட்டு கொலை கூட நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ரியாலிட்டியில நடக்கிறது தான் படமா எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை நீங்க மஸ்டா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வதந்தி பார்ட் 1ல நம்முடைய எஸ். சூர்யா வந்திருக்காருன்னா, வதந்தி பார்ட் 2ல நம்முடைய சசி அவர் வர போறாரு. ஸோ வதந்தி பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு சீசன் 1 அமேசான் பிரைம்ல வந்துட்டு இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 7 or 8 எபிசோடு வரும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. எனக்கு அந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற வந்துட்டு நீங்க பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. ஆனா எப்படி பிடிச்சாங்க, என்ன பிடிச்சாங்க அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் எபிசோட்ல இருக்குது. மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் சந்திக்கும் நான் உங்கள் மாஸ்டர். நம்ம சேனல் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.